இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிகளிலும் யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற ஒரு பரபரப்பான சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த கேள்விகள் ஆர்வம் இருக்கும். நம்மளுடைய கருத்து கணிப்புகள் சொல்வது என்ன? ஜனவரியில் எடுத்த முதல்நிலை கருத்து கணிப்புகள்ல நம்மளுக்கு வந்த ரிசல்ட்டுக்கும் இப்போ ஃபைனலா ஒரு அக்யூரேட் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட அனலிஸ்ட் நம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டாட்ஸ் வைஸ் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்கோம், எந்த மாதிரி ஆட்கள் கிட்ட எடுத்திருக்கோம் அப்படிங்கிற சாம்பிள்ஸோட இப்போ விளக்கி சொல்றதுக்காக கிஷோர் கே சாமி அண்ட் அதோட வேர்டிங்கையும் சொல்றதுக்காக ஹரிஷ் அவர்களே வரவேற்கும். வணக்கம். வணக்கம். தஞ்சையை மீட்க போவது யார்? தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திமுக நிற்குது. அதில் முரசொலி நிற்கிறார். அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியான தேமுதிக சிவனேசன் இருக்கிறார். பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கருப்பு முருகானந்தம் இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஹுமாயூன் அவர் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா நம்ம 948 சாம்பிள்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அதில் 927 சாம்பிள்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதில் இந்துக்கள் பார்த்தீங்கன்னாக்கா 804, கிறிஸ்துவர்கள் 48, முஸ்லீம்கள் 73, மற்றவர்கள் 2, ஆண்கள் 459, பெண்கள் 457, மூன்றாம் பாலினத்தவர் 11. முதல் முறை வாக்களித்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாக்களிக்க போகிறவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 226, 20லேருந்து 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் 251, 30லேருந்து 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் 185, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 265, படித்தவர்கள் 691, ஓரளவுக்கு படித்தவர்கள் 236. இதில் பார்த்தீங்கன்னா சாதி வாரியாக நம்ம எடுத்திருக்கிற சாம்பிளிங் முக்குளத்தோர் 324, முத்தரையர் 121, பறையர் 93, தேவேந்திரர் 70, வெள்ளாளர் 65, கோனார் 63, மற்றவர்கள் 190. இதில் பார்த்தோம்னா திமுக ஓட அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் 297, காங்கிரஸ் கட்சியுடன் அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் 28, அதிமுக கட்சியுடன் அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் 288, பாஜகவுடன் அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் 54, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் 91, நாம் தமிழர் கட்சியுடன் அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் 51, மற்றவர்கள் 118, யாருடனும் அடையாளப்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 118. திமுக அரசாங்கம் குறித்த அவங்களுடைய செயல்பாடு குறித்த அந்த கேள்விக்கு 2.5 ஆண்டுகள் திமுக அரசாங்கத்துடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது குறித்த கேள்விக்கு 17% பேர் சூப்பர் என்றும், 19% ஓரளவு தேவலாம் என்றும், 30% மோசம் என்றும், கிட்டத்தட்ட 30% படுமோசம் என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 3% கருத்து கூற விரும்பவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது கிட்டத்தட்ட 60% பேர் மோசம் படுமோசம் அப்படின்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் திமுக அரசாங்கத்துடைய செயல்பாடை பொறுத்த வரைக்கும். மத்திய பாஜக அரசாங்கத்துடைய செயல்பாடு குறித்து அந்த கேள்விக்கு 15% பேர் சூப்பர் அப்படின்னும், 10% பேர் ஓரளவுக்கு தேவலாம் என்றும், 31% பேர் மோசம் என்றும், 38% பேர் படுமோசம் என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கருத்து கூற விரும்பவில்லை என்று கூறக்கூடியவர்கள் 6% பேர். அப்போ கிட்டத்தட்ட 69% பேர் மோசம் படுமோசம் அப்படின்ற அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். மத்தியில் யார் பிரதமர் வேட்பாளராக நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்படின்றதுக்கு 35% பேர் நரேந்திர மோடி என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 42% பேர் ராகுல் காந்தி என்று தெரிவித்திருக்கிறார்கள். 6% பேர் மு.க. ஸ்டாலின் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 3% பேர் எடப்பாடி பழனிசாமி, மம்தா பானர்ஜி, கேஜ்ரிவால், இவங்கெல்லாம் நெக்லிஜிபிள், மற்றவர்கள் அப்படின்னு 12% பேர். ஸோ இதெல்லாம் நம்ம கருத்துக்களை எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த கட்சியை தோற்றுவித்திருக்கிறார். அந்த கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பட்சத்தில் நீங்கள் வாக்களிப்பீர்களா அதற்கு ஆதரவாக அப்படின்ற கேள்விக்கு 18% பேர் ஆம் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 65% பேர் இல்லை என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 5% பேர் நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். 11% பேர் கருத்து கூற விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். 2019 பொது தேர்தலில், நாடாளுமன்ற பொது தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள் அப்படின்ற கேள்விக்கு 55% பேர் திமுக கூட்டணி என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 22% பேர் அதிமுக கூட்டணி என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 4% பேர் நாம் தமிழர் கட்சி என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 15% பேர் மற்றவர்கள் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கருத்து கூற விரும்பவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் 4% பேர். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல், பொது தேர்தலில் 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்ற கேள்விக்கு 38% பேர் திமுக கூட்டணி என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 31% பேர் அதிமுக கூட்டணி என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 16% பேர் பாஜக கூட்டணி என்றும், நாம் தமிழர் கட்சி 5% என்றும், மற்றவர்கள் 7% என்றும் கருத்து கூற விரும்பவில்லை என்று 1% தெரிவித்திருக்கிறார்கள்.
இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதில் அடங்கியிருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மன்னார்குடி, திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூர் அணி, இந்த சட்டமன்ற தொகுதிகள்லாம் இதுக்குள்ளே வருது. இதில் சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னாக்கா மன்னார்குடி எடுத்துக்கிட்டோம்னாக்கா 39% பேர் திமுக கூட்டணி என்றும், 23% பேர் அதிமுக கூட்டணி என்றும், 24% பேர் பாஜக கூட்டணி என்றும், 5% பேர் நாம் தமிழர் கட்சி என்றும், மற்றவர்கள் 8% அப்படின்னு சொல்கிறாங்க. திருவையாறு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 44% பேர் திமுக கூட்டணி என்றும், 26% பேர் அதிமுக கூட்டணி என்றும், பாஜக கூட்டணி 20%, 21% பேரும், நாம் தமிழர் கட்சி 6% பேரும், மற்றவர்கள் 3%. தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 35% பேர் திமுக கூட்டணி என்றும், 33% பேர் அதிமுக கூட்டணி என்றும், 25% பேர் பாஜக கூட்டணி என்றும், 6% பேர் நாம் தமிழர் கட்சி என்றும், 1% மற்றவர்கள். ஒரத்தநாடு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 26% பேர் திமுக கூட்டணி என்றும், 37% பேர் வந்து அதிமுக கூட்டணி என்றும், 23%, 24% பேர் பாஜக கூட்டணி என்றும், நாம் தமிழர் கட்சி 3%, கிட்டத்தட்ட 4%, மற்றவர்கள் 9% வருது. பட்டுக்கோட்டையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 37% பேர் வந்து திமுக கூட்டணி என்றும், 34% கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி என்றும், 15% பாஜக கூட்டணி என்றும், 6% நாம் தமிழர் கட்சி என்றும், 8% மற்றவர்கள் அப்படின்னும் வருது. பேராவூர் அணியை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 45% பேர் வந்து திமுக கூட்டணி என்றும், 44% பேர் அதிமுக கூட்டணி என்றும், 3% பாஜக கூட்டணி என்றும், 4% நாம் தமிழர் கட்சி என்றும், 3% மற்றவர்கள் அப்படின்னு வருது. இது ஃபைனல் ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது 38% பேர் திமுக கூட்டணி என்றும், 33% பேர் அதிமுக கூட்டணி என்றும், பாஜக கூட்டணி என்று 19% பேரும், நாம் தமிழர் கட்சி என்று 5% பேரும், மற்றவர்கள் 5% அப்படின்னு வருது. ஸோ 38% எடுத்து திமுக லீடு எடுக்குது, 33% அதிமுக, 5% கேப்பில் இருக்காங்க, திமுக லீடில் இருக்குது, 18% பாஜக, 19% பாஜக, 5% நாம் தமிழர். இதுதான் அதோடைய ஃபைனல் ரிசல்ட். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி லீடில் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 5% லீடில் இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை எஸ்எஸ் பழனிமாணிக்கம் சிட்டிங் எம்பி, அவருக்கு இந்த முறை சீட் வழங்கப்படலை. ஆனாலும் அவருடைய ஆதரவாளர்கள் இப்போ முரசொலி அவர்களுக்காக வேலை பார்த்துட்ருக்காங்க. தொகுதிக்கு என்ன கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத முன் வச்சு வாக்கு கேட்டுட்ருக்காங்க. அதை தாண்டி வந்துட்டு அதிமுகவை தான் அதிக விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க. பாஜகவை தாண்டி பாஜக மேலே விமர்சனங்கள் குறைவாக இருக்குது, அதிமுக மீதான விமர்சனங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வைத்திலிங்கம் அவர்களுடைய சட்டமன்ற தொகுதியில் வந்துட்டு அதிமுக லீடிங் எடுக்கிறாங்க ஒரத்தநாட்டில். அது வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அதிமுகவுக்கு இருக்குது. இரட்டை இலைக்கு தான் வாக்களிப்போம் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற மக்களுடைய குரல். போடி நாயக்கனூரில் பார்க்குறோம், லீடு எடுக்கிறாங்க. பன்னீர்செல்வத்துடைய இடத்துல வந்து அதிமுக மேசிவ் லீடு எடுக்குது. அதே மாதிரி ஒரத்தநாடுலேயும் வந்து வைத்திலிங்கத்தோடைய தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா மேசிவ் லீடு அதிமுக எடுக்குதுன்றது நம்மளால் பார்க்க முடியுது. அங்கே வந்து இரட்டை இலைக்கு மட்டும்தான் வாக்களிப்போம், நாங்கள் தனிநபர் கிடையாது, தனிநபருக்கு எங்களுக்கு வாக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மக்கள் வந்து சொல்கிறாங்க, கருத்து சொல்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒரு 5% லீடு அப்படிங்கிறப்போ திமுக கூட்டணிக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா 3% அல்ல அது குறைவு அப்படின்னா க்ளோஸ் டு கால் அப்படிங்கிறப்போ 3+ அப்படிங்கிறத தாண்டுது. இன்னும் சொல்ல போனால் 5 அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வெற்றி உறுதியாக இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்ல முடியும். ஓகே, தஞ்சையோட நிலைமை இதுதான் அப்படிங்கிறீங்க. ஸோ கிளியர் கட்டாக வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மைனஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, விவசாயிகளுடைய பிரச்சனைகள் மைனஸாக இருக்குது. சரியாக கடந்த தேர்தலில் அவங்க வாங்கின வாக்குகளுக்கும் இந்த தேர்தலில் அவங்க வாங்கின வாக்குகளுக்கும் நிறையவே டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆமாம், நீங்கள் தஞ்சாவூரில் நாம் ஏற்கனவே பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரியில் நம்ம பார்த்ததை நம்ம எடுத்து பார்ப்போமே. ஜனவரியில் நம்ம பார்க்கும்போதே 33% அவங்க இருந்தாங்க, 31% அதிமுக இருந்தது, 20% பாஜக இருந்தது. ஆனால் அதிலிருந்து திமுக கொஞ்சம் முன்னாடி போயிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அதிமுக இன்னும் கொஞ்சம் ஒர்க்கை அவங்க பண்ணியிருக்கலாம், அவங்க அப்படியே இருக்காங்க. என்ன நம்ம கடந்த ஜனவரியில் என்ன நம்ம கணித்தோமோ அதுலேயே இருக்காங்க. வேறு திமுக கொஞ்சம் முன்னாடி போயிருக்காங்க, 33லேருந்து 38க்கு போயிருக்காங்க. அதிமுக பார்த்தீங்கன்னாக்கா 31லேருந்து 33க்கு போயிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, டெல்டா மாவட்டமான தஞ்சை தொகுதியை பற்றி உங்களுடைய ஸ்டாக்ஸ் அண்ட் வேர்டிக்ஸை வந்து சொல்லியிருக்கீங்க. எந்த அளவுக்கு அது வந்து நிதர்சனமான உண்மையாக போகுது அப்படிங்கிறத தேர்தலோட முடிவுக்கு அப்புறமா வந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. உங்களோட இன்புட்ஸ்க்கு வழக்கம் போல் மற்ற தொகுதிகளில் உங்களோட இன்புட்ஸ்லாம் வந்து ஸ்டாக்ஸ்லாம் வந்து கேட்கறதுக்கு ஆவலாக இருக்கும். மக்களும் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு அப்புறம் அடுத்த காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.